அவன் உண்மையிலேயே ஆக்சுவலாக மற்றத்தில் இதே பாட்டு பாடியிருக்கான். இவ்வளவு ஜீவனோட பண்ணது உன்னை பார்த்த உடனே நான் ஆக்சுவலி இப்போ ஒரு போய் சொல்லிட்டேன். ஆக்சுவலி பார்த்ததுல சும்மா ரைமிங்கா இல்ல ஆக்சுவலி அது நான் முன்னாடியே தெரியும். இல்லை உண்மையிலேயே அவன் இந்த பாட்டு பல முறை பாடியிருக்கான், நான் கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன், நல்லாவே பாடுவான். இன்னைக்கு அது உயிர் வந்திருக்கு உன்னை பார்த்த உடனே அந்த பாட்டுக்கு. தேங்க்யூ. என்ன பாராட்டி பேசுறான். இவனும் பாட்டு பாடுவாமா? ஏதாவது 2 பாட்டு பாட சொல்லுமா? ஒத்துக்காக மாட்டீங்க. அவன் அதுக்காக தான் என்ன பாட சொல்றான். இப்போ நம்ம பேக் டு ஃபார்ம் வந்துடலாம். இப்போ நீங்க கேபிஒய்ல தான் ரொம்ப ஒரு செல்ஃப், அதாவது அந்த டைம்ல தான் நிறைய பீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ ஃப்ரம் தேட் ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. அது ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது? ஸ்ட்ரகிள் இம்ப்ரூவ்மெண்ட். அது எப்படி ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியும்? அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கேபிஒய்ல பார்த்துட்டு ஒரு நடிகனா அங்கீகாரம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இவரை காமெடியன் ஒரு கான்செப்டை பண்ணுவாங்கன்ட்டு அவங்க நடிப்பாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். அதில் எங்களுக்கு எப்படி இந்த அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் படத்தில் நடிக்க வைக்கும்போது மெமிக்ரி தான் பண்ணுவார். ஸ்டாண்டப் காமெடி தான். நாங்கள் மட்டும் தான் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா கண்டென்ட் மீன்ஸ் இதுதான் படத்துலேயும் வரப்போகுது, ஒரு கேரக்டர் தான் வரப்போகுது. அங்கே எடுத்து அடிச்சிடுவோம் பார்த்துக்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து படத்தில் வைக்க முடியாது. மிமிக்ரியில அவர் சொல்லுவாங்க, இப்படிதான் பாருங்க எங்க வீட்டு எதிரில் இது வந்து ஸ்டாண்டப் காமெடி, இது படத்துல அப்ளை பண்ண முடியாது. இப்ப நாங்க பண்றது இது மாப்பிள்ள நீங்க இது படத்துல அப்ளை பண்ண முடியும். அப்ப எங்களுக்கான ஒரு கதவு திறக்குதுன்னா இதுதான் எங்களை அங்கே கொண்டு போகுது. ஸோ ஸ்ட்ரகிள் கிடையாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. உண்மையிலே பார்க்க போனால் திரை உலகத்துக்கு போகிறதுக்கு கேபிஒய் வந்து ஒரு முக்கிய இடம் வகிக்குதுன்றது மறுக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு இடம் தான் அது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நீங்கள் பார்த்து கரெக்டாக சொன்னால இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துருக்குன்னா, கலக்கப்போகுது யாருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் முடிகிற டைம்லேயே எங்களை வந்து மிகப்பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு அவரோட ஆஃபீஸ்லாம் பேசியிருக்கோம். நான் உதாரணத்துக்கு சொல்ல நிறைய பேர் பேசினாங்க. உதாரணத்துக்கு சொல்கிற ஞாபகத்துக்கு வருதுன்னா, டைரக்டர் எழில் சார் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எங்ககிட்ட பேசினார். அப்புறம் வந்து சிவி குமார் சார் கூப்பிட்டு பேச, ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கோழி பண்ணார் சார் பேர் வந்து சண்டைக்கோழி டைரக்டர் இருக்காருங்களா, அவர் பேர் என்ன, விக்ரம் சார்லாம் வச்சு எடுத்தாரு, விஷால் சார் இப்போ வச்சு எடுத்திருக்காரு. அவர் வந்து கூப்பிட்டு பண்ணார். அதுக்கப்புறம் சுராஜ் சார் காமெடி படமாக எடுத்துகிட்டு இருக்க சுராஜ் சார் வந்து எங்களை கூப்பிட்டு அவர் முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் பண்ணி காமிங்கன்னு சொல்லி, அதே தான் அவர் பேர் சண்டைக்கோழி படம் அவர் லிங்குசாமி சார், சாரி ஞாபகம் லிங்குசாமி சார், அவர் முன்னாடியே நாங்கள் வந்து பர்சனலாக அவங்களுக்கு போய் பண்ணுவோம். அவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு சார் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் எங்கள் படத்தில், அவங்க படத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு லிங்குசாமி சார் படத்தில், பட் ஆனால் போய் பேசியிருக்கோம். ஒரு 1/2 hour எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எங்கள் 2 பேரும் வச்சு நான் அந்த கண்டென்ட் கொஞ்சம் பண்ணி காமிக்கணுவாங்க. அப்படிலாம் வந்து மேலே தான் நாங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அந்த கேபிஒய். அதனால தான் இவ்வளோ படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சீனியர் ஜூனியர்ஸ்ன்ற ஒரு விஷயம் எங்க போனாலுமே இருக்கும். சோ உங்களை ஏதாவது அவமதிச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு நெகட்டிவ் என்னடா அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து எங்களுக்கு வரல, முதல்ல அங்கே யாருக்குமே வராது. வந்து இருந்தால் சில பல காரணம் இருக்கும். முதல்ல அது நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து ஆல்ரெடி பல சேனலில் பண்ணியிருக்கோம். பட் ஃபெமிலியாரிட்டி கிடைச்சது வந்து விஜய் டிவி. அதை வந்து எங்கேயும் மறக்கவோ முடியாது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி நடித்தவங்கன்ட்டு அங்கே வந்து உட்காந்த ஜட்ஜஸ்க்கு தெரியும். அதில் பிரியங்காவும் மைனாவும் சொல்லும் போது நாங்கள் ஜட்ஜஸ் கிடையாது, இந்த 3 பேர் தான் ஜட்ஜஸ், எங்களை ஜட்ஜஸாகவே நினைக்காதீங்க, நாங்கள் கிடையாது, ஒரு டீமுக்கு நாங்கள் ஒரு லீடர் மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ண உட்காந்துருக்கோன்ட்டாங்க. முதல்லயே அவங்க 2 பேரும் அதை சொல்லியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் மட்டும் தான். இந்த 3 பேருடைய பார்வை என்னன்னா இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஜட்ஜாக உட்காந்துருக்கோம். அதனால அதுக்குரிய மரியாதை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒன்று. இன்னொன்று, வேறு யாருன்னா அவங்க சீனியர் ஜூனியர்னு பார்த்துருந்தா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படி தான் பார்த்தாகணுமா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நான் வந்து சரி என்கரேஜ் பண்ணுமேன்றதுக்காக நல்லா பண்ணாதது கூட சூப்பர் நல்லா பண்ணேன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன தான் திட்டுவோம் முதல்ல. இது வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏன் கொஞ்சம் என்கரேஜ் தான் பண்ணுறது. என்கரேஜ் பண்ணுறதுன்றது வேறு. ஒரு தனியாக இந்த ரூமில் பண்ணும்போது கொஞ்சம் என்கரேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷுவலில் நீங்கள் அப்படி பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு படம், ஒரு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு படம் போய் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எப்படிங்க இருக்கு, நல்லா இல்லாத படம், வெளியே வந்து சூப்பராக அமேசிங் அப்படின்னு நான் போயிட்டேன். என்ன நம்பி 10 பேர் போகிறான். கோதண்டன் நல்லா பேசுவார், அவர் வந்து கரெக்டாக தான் சொல்லுவார்னு ஜட்ஜ்மெண்ட்டில் போகிறான். அந்த என்னவோ அசிங்கமாக பேச முடியுமோ பேசி இதை போய் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ நான் வந்து வெளியே வந்து உண்மையே சொல்லணும்னா வேறு வழியே இல்லை. அங்கே
அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெண்டுன்னு கூட்டின்னு வந்தேன் பாரு இப்படி பேசி போயிட்டான் அவங்க சொன்னா கரெக்ட் சொல்ல முடியாதுல்ல. இதுதான் அங்க சீனியர் ஜூனியர்ன்ற பாகுபாடு வராது. இன்னொன்னு இந்த ஜட்ஜா உட்காந்தவங்களும் அது நாலேஜ் இருக்கும். ஓகே தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, அதை பாலிஷா சொல்லுவாங்க. மூஞ்சி அடிச்ச மாதிரி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு போமா. ஓகே என்ன பேர் உங்க பேர்? சுவாத்தியா? சுவேதா கிளம்பா நீ என்ன கேள்வி கேக்குற? இப்படி பேசினா தப்பா மூஞ்சில வருவேன். என்னம்மா இந்த மாதிரி கேள்விகள் வேற ஏதாவது சொல்லமா, ஒரு மூஞ்சி பேசக்கூடாதுல. இப்ப இதுதான் இதுக்கு யாருன்னா இப்ப ஜட்ஜஸ் எஸ்பிபி சாரும் சித்ரா அம்மாவும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க சுவாத்தின்னு வச்சீங்களா, சுவாத்தியா சுவேதாவா? ஸ்வேதா. ஸ்வேதா ரொம்ப அருமையா பண்ணீங்க. எஸ்பிபி சார் பேசி கேள்வி கேட்டுறீங்களா? ஸ்வேதா ரொம்ப அருமையா பண்ணீங்க, ஆனா அந்த பொடி பொடி சங்கதி இருக்குல்ல அதை மட்டும் போட்டிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். சரியா, அது மட்டும் தான் நல்லா பண்ணீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. யாரு? எஸ்பிபி சார் சொல்லுவாரு. அந்த பொடி சங்கதி போடலன்றத மறைமுகமா சொன்னாலும் நல்லா பாராட்டாரு. அதே போலதான் சித்ராமாவும், ஐயோ உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, சூப்பரா பண்ணீங்க. அது சார் சொன்ன மாதிரி அந்த சங்கதியும் அந்த கொஞ்சம் இடையில ஸ்ருதி விலகிச்சு. எப்படி பாருங்க, இவங்க 2 பேர் சொல்றது தப்பையும் சொல்லிட்டாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாம பண்ணிட்டாங்க. அது மாதிரிதான் ஜட்ஜஸ் சீட்ல உட்காரவங்க எப்பவுமே பண்ணுவாங்க. ஆனா சீனியர் ஜூனியர் அங்க வரவே வராது. தப்புனா தப்பு, அதை பாலிஷா பேசுவாங்க. அது அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஜட்ஜ் பண்றவங்க யாருன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே ஆமா, இப்போ எஸ்பிபி சார் சொல்றாருன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு பாட தெரிந்தவர், பாடியவர், பல குரல்களை கேட்டவர், பல ரெக்கார்டிங்க பார்த்தவர். அப்படின்னும் போது ஒரு அப்படின்றாருன்னா அந்த பாட்டுக்கு ஏன் அது சிரிச்சோன்னு அவருக்கு தெரியும். நல்லா இருக்குமா இருக்காதான் அவருக்கு தெரியும். அவங்களே எதிர்பார்க்கலனாலும் இது ஒன்று போட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவ்வளோ ஞானம் இருக்கு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஜட்ஜஸ் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார வேண்டியவங்க உட்கார்ந்தா எதை சொன்னாலும் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அப்பேற்பட்டவங்களும் அவ்வளவு பாலிஷா பேசுறாங்க. அதுதான் மற்ற ஜட்ஜஸும் கத்துக்கணும். ஸோ பொதுவாக அந்த இடத்துல வரவங்க அந்த கேட்டகரியில தான் இருப்பாங்க. இது ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நீங்க வந்து ஸ்கிரிப்டே வந்து ரெடி பண்ண மாட்டீங்க, எதுவாலும் ஒரு கண்டென்ட் ஒரு கான்செப்டா அவ்வளவுதான், மிச்சம் ஸ்கிரிப்ட்ல எழுத மாட்டேன், எதுவாலும் டைரக்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான். இப்போ வரைக்கும் அதே கான்செப்ட் தான் ஃபாலோ பண்றீங்க. ரைட். இப்போ இவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களை பத்தி கேள்விப்பட்டோம்னா பகீர் அப்படி கேட்கக்கூடாது. கேட்கும்போது நீங்க ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டீங்களாமே, எழுத மாட்டீங்களாமே அப்படி கேட்டே ஆரம்பிக்கலாம். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் ஒரு கேள்விக்கும் என்னமோ இல்ல ஸ்கிரிப்ட் எழுத மாட்டோம். நிறைய டைரக்டருங்க பெரிய டைரக்டருங்களே கூட்டு பேசும்போது கூட எங்க படத்துல ஒரு 5 சீன் பண்ணணும் சார், ஸ்கிரிப்ட் எழுதுங்கும் போது நாங்க பின்வாங்கிறது என்னன்னா, சாரி சார் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டோம் நாங்க அப்படின்றதான். இது வரைக்கும் எழுதுனதில்ல. கண்டென்ட்டோட கருவை வந்து கோதண்டம் பிடிப்பாப்புல, அதுக்கப்புறம் நம்ம பேசுறது அவ்வளவுதான், ஸ்பாட்ல தான். அதுக்கு பேசிப்போம். மெயின் திங் ஒன்று நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சேனல்ல எங்களை ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க. அப்ப சொல்றாங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இங்க பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நாங்க ஸ்கிரிப்ட் வந்து ஒன்லைன் சொல்ல முடியும், அவ்வளோதான் சார், அதை எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை எழுதலைன்னா இங்கே பண்ணக்கூடாதுன்றாங்க. சரி ஓகே, நாங்கள் பண்ண முடியாது சார், ஏன்னா நீங்கள் சொல்லாமல் எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். சேனலில் எந்த ஒரு 500-600 கான்செப்ட் இருக்குது யூடியூப்பில். ஒரு கான்செப்ட் எடுத்து எங்கள் கான்செப்டை டைலாக் எழுதி எனக்கு முதல்ல கொடுங்க, நான் பண்ண கான்செப்டை எழுதி கொடுங்க, அப்புறம் நான் எழுதி எடுத்துன்னு வரேன்றேன். ஏன்னா நாங்கள் பண்ணுற கான்செப்ட் நீங்கள் எழுத முடியாது. எல்லா கான்செப்டில் மோஸ்ட்லி எழுத முடியும். ஏன்னா அதில் இருக்கிறது என்னன்னா, இவன் ஃப்ளோவாக பேசுவான், நான் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவேன். இது எந்த இடத்துல நான் எழுதி காட்டுறது? இவன் சொல்கிறான் ஓ இப்படின்னு நான் பண்ணுறேன். இதை எங்கே எழுதி காமிப்பா அவன்கிட்ட? வெறுமனே இவர்கிட்ட உன் பேர் என்ன, அடுத்தது கோவண்டன் ரியாக்ஷன் அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுப்பா. கான்செப்ட் பார்க்கும்போது ஒத்துக்க மாட்டீங்களே, என்னங்க ட்ரையா இருக்குன்னுவீங்க. அதனால நாங்கள் சொல்லுவோம் எழுத மாட்டோம் சார். ஆனா ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் என்ன, இப்ப எல்லாரும் வந்து ஸ்கிரிப்ட் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி. பட் கண்டென்ட் பேஸ்ட்ன்றது அதுவும் ஸ்கிரிப்டே இல்லாம ஒரு விஷயம் பண்றது. அதுதான் அந்த பேர் சொன்னதுல ஒரு என்ன கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். உங்க பேர் என்ன சார்? இவர் தெலுங்குல இருந்து வந்திருக்காரு. ஒரு பேர் சொல்லு, அந்த பேர் என்ன? உங்க பேர் என்ன சார்? இப்ப எதுவுமே சொல்லல. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? ஏமியா? இப்ப நம்ம சேனலுக்கு ஏமி வந்து லேதா? ஓகே, நம்ம சேனலுக்கு வந்து ஓ ஏமி லேது காது. இப்ப நம்ம சேனலுக்கு வந்துருக்கிற பேர் வந்து ஏமி லேது அதிகாதா? ஓ மன்னிக்கிறேன், தப்பா சொல்லிட்டேன், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஜெமிச்சேண்டி ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க சார். ஒரு பேருக்கு என்ன சார் 1008 பேர் சொல்றீங்க? இவ்வளவு இப்போ இதை நாங்க எழுதணும்னா உங்க பேர் என்ன ஏமி, உங்க இல்ல ஏமியா இல்ல சார் அது காது. இப்ப எழுதுனது சிரிப்பே வராது. ஸ்கிரிப்டை பார்த்தா இதை போய் ஒரு கான்செப்ட் எழுதணும்னுவாங்க. இப்போ பண்ணாதான் தெரியும்.
அது எங்களுக்குள்ள எனக்கு இது இருக்கிற அப்படியே பேக்ரவுண்டுக்கு எங்க தெரியுமா போகுது, அந்த கஸ்டமர் சப்போர்ட் நீங்க ஒண்ணு பண்ணீங்க ஆமா, பாத்தீங்களா, ஆமா, ஆமா. என்ற ஒரு என்னால அதை மறக்கவே முடியாத ஒரு கான்செப்ட். அதுதான் எங்க அம்மா இப்ப வரைக்குமே போட்டு பார்த்து சிரிக்கிற ஒரு விஷயம். இல்லை உண்மையிலேயே அது நீங்கள் இப்போ பண்ண அப்புறம் நீங்கள் பார்த்த அப்புறம் இது சிரிப்பீங்க. ஆனால் ஸ்கிரிப்டாக போயிருக்கும்போது தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும், ஹிந்திக்கு லியே दो दवाएं और इंग्लिश +3 இப்படின்னும் போது பெரிய சிரிப்பா. ஆமா. தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும், ஹிந்திக்கு லியே दो दवाएं और इंग्लिश +3 இதை தவிர வேறு மொழிகள் இல்லை. நான் இந்த பாடி லாங்குவேஜோட போட்டுக்கிட்டு ஒரு லேப்டாப் எதிரில் வச்சுட்டு அவர் அங்கேருந்து ஆக்டிங் பண்ணும்போது ஒரு முழுமையான பிக்சர் கிடைக்கும். ஆனா ஒண்ணு இந்த இதுவால நாங்க சொல்றது என்னன்னா ஸ்கிரிப்ட் எழுது தப்போ அதுதான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு முறையில்னு சொல்லுவோம், அதுதான் முறை. அது எங்களுடைய பாணி இதுன்ற அவ்வளவு. ஏன்னா இதுதான் நாங்க சொல்றோமே தவிர மத்தபடி அதுக்காக ப்ராப்பரா செய்யறோம் நாங்க யாரையுமே குறை சொல்லல. Correct. படத்துல இப்ப போனா ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதில் தான் பண்ணணும், அதுதான் பண்ணணும். சோ அதுல பண்ணணும் செய்யறது அதெல்லாம் வேற. படத்துக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம போக கூடாது. அது மெயின் திங் தான் ஒரு டியூரேஷன் டைம் என்ன, எத்தனை சீன் வச்சா ஒரு படம் 2.25 மணி நேரம் வரும், எவ்வளவு நேரம் பேசணும், இந்த கேரக்டர் என்ன பேசுது, இதெல்லாம் முன்னாடி எடுத்துடணும். இந்த கேரக்டருடைய கண்டினியூட்டி வேற இடத்துல இருக்கும். அப்போ இது அவனை அன்னைக்கு நான் பார்த்தப்ப காணும், இது டைலாக். 4வது சீன்ல ஏதோ இதுடைய கனெக்ட் ஆகுமா, அவனை அன்னைக்கு பார்த்தேன்லன்றது இந்த டைலாக் இல்லைன்னா அந்த சீன் நிற்காது. அப்ப அது ரைட்டிங்ல இருக்கணும். அதனால ரைட்டிங் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தோம்னா ஸ்கிரிப்ட் எழுது தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லை. எங்க இது பண்றது வந்து இந்த காமெடி எங்க காம்போல பண்றது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நாங்க இது வரைக்கும் பண்ணது இல்லை. நீங்க தப்பா ப்ராஜெக்ட் பண்ணி முல்லை கோதண்டத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவர்களை பிடிக்காது அப்படின்னு டைட்டில போட்டு விட்டீங்கன்னா லீடு கொடுப்ப போல இல்லப்பா, அடுத்து படத்துல கூப்பிடுறோம் என்ன நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் பிடிக்காது. எங்களுக்கு எத்தனை ரைட்டருங்க பழக்கமா இருக்காங்க, அவங்க சொல்லி நிறைய படத்துக்கு போயிட்டு இருக்கோம். தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதை நோட் பண்ணிருக்கீங்களா, அந்த பேக்லாக் ஆகுறதுன்னு பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல காமெடியன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப அந்த பேக்லாக் ஆகிருக்கு. இப்போ கவுந்தமணி செந்தில், வடிவேல், விவேக், கோவை சர்லா இவங்களோட ஃபார்மேஷனை நம்ம இப்போ அந்த மாதிரி பார்க்கறதே இல்லை. அவங்க தான் வந்து அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஸோ உங்களோட காமெடியோட அந்த சென்ஸ், அந்த ஒரு விஷயம்லாம் வந்து இப்போ ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட இது எப்படி இருக்கு? அதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஒரு ரசிகையா சொல்றீங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குன்றது. காமெடி எந்த காலத்திலும் தேவைப்படுமா? ஸோ நம்ம வீட்லயோ பர்சனலாவோ எங்கேயுமே வந்து காமெடி நம்ம எதிர்பார்க்க முடியும். அங்கே எல்லாமே நீங்க என்னதான் போனாலும் வீட்டுக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கும், வீட்டு செலவு, அந்த செலவு, வீட்டு சண்டை, அதெல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் தேவை காமெடி. அந்த 2.5 மணி நேரம் படம் பார்க்க வராங்களா, அப்போ காமெடி தான். அந்த காமெடி இல்லாத படங்கள் என்னைக்கும் பெருசா ஜெயிச்சுதான் இருக்காது. ஒரு வரலாற்று படம்னா அதுல கூட சின்னதா வைப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது காமெடி எந்த காலத்திலும் தேவை, இந்த காலத்துலயும் தேவை. ஏன்னா இப்போ இன்னும் டென்ஷன் ரொம்ப இருக்கு. ஒருத்தர் யோகாவுக்கு போறான்னா யோகாவுக்கு போறதுக்கே டென்ஷனா போறான். அவன் டென்ஷன் குறைக்க தான் யோகாவே சேர்த்துருக்காங்க அவனை. அந்த டென்ஷன் அதுக்கு ஐயோ டைம் ஆகி போச்சு யோகாவுக்கு போகலாம், இப்போ 8 மணிக்கு போகிறோம், 8 ஆகி போச்சு, பஸ் இன்னும் வரல, அதுக்கு டென்ஷன் ஆகிறான். அதுக்கு அவன் வீட்லயே இருந்துருக்கான். ஸோ எல்லாருக்குமே இப்போ காமெடி தேவை. நீங்க சொல்றது இப்போ ஒரு கேரக்டர் அப்படின்றீங்க வச்சுக்கலாம். இப்போ காமெடியன் நீங்க சொன்னது அது நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். இவர் சொன்னும் போது இதுதான் கொஸ்டின்னு நினைச்சேன். ஆர்டிஸ்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி. இப்போ காமெடி இல்லையோ நீங்கள் நினச்சா அதுக்கான ஆன்சர் என்னென்னா, அப்போது காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருந்தாங்க. மூவி ஒரு பக்கம் போகும், ட்ராக் ஒரு பக்கம் போகும். அது ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு கேரக்டர் போய்ட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த கதையோடு ஒன்றியே காமெடி போயிட்டு இருந்தது. இப்போது சாங்ஸு, ஃபைட்டு, ஸ்டோரி இது எல்லாமே பண்ணும்போது காமெடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அங்கே பண்ண முடியல. அப்படி பண்ணாலும் ஒருவேளை பண்ணாலும் எனக்கு 2.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் வேணும். 2.25 மணி நேரம் வந்துச்சுன்னா நான் கதையில் கத்திரியே வைக்க முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரி கட்டுறோம். அப்போ முதல்ல கட் பண்ணுறது எங்கன்னா காமெடி தான் கட்டுவோம். அதுவும் லென்த் காமெடி ஒரு 3-4 மினிட்ஸ் முதல்ல, அப்புறம் 1 மினிட், அப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு வைப்பாங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து காமெடி இல்லாத மாதிரியும் ஆர்டிஸ்ட் இல்லாத மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. அவங்க ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் நான் பண்ண பல படங்களில் நடிச்சுட்டு வந்து கூட இப்போலாம் நான் சொல்கிறதில்ல. காரணம் எடிட்டிங்கில் போயிட்டுருக்கோம். நான் பெருமையாக வந்து சொல்லிட்டு இருப்பேன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன்ட்டு. பட் நம்பி போகிறோம் என்னடா படத்தில் ஒரு சீனில் கூட வரலன்னா எடிட்டில் போயிருக்கோம். மிகப்பெரிய டிராபேக், எங்களுக்கு பெரிய பெயின், அது மிகப்பெரிய பெயின் அது. ஆனால் தவிர்க்க முடியாது. நானே இருந்தாலும் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டராக, ஆஸ் அ டேரக்டராக, நான் பெரிய டேரக்டர்லாம் கிடையாது, சின்னதாக பண்ணுறேன். ஆஸ் அ டேரக்டராக பார்த்தீங்கன்னா அந்த பெயின் என்னால் உணர முடியுது, அந்த ஆர்டிஸ்ட் தூக்குறமேன்ட்டு. ஆனால் டேரக்டர் வந்து நான் தூக்கி தான் ஆகணும், அது வைக்க முடியாது. அந்த நிலைமையில் நான் இருந்து பார்க்கும்போது நான் என்ன எடுத்துப்பேன், நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் மட்டும் அந்த பெயின் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். இல்லை கரெக்டு தான், வேறு வழி இல்லை, எங்கே இதை வைக்க முடியும், வச்சா கதை கெட்டுருமே.
டியூரேஷன் ஓடிடுமே. டைரக்டருக்கும் பெயின் இருக்கும். ஏன்னா அந்த சீனை கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாரு. அவர் எவ்வளோ இன்னலுக்கு மத்தியில அந்த சீனை எடுத்து முடிச்சு அவ்வளோ ரசிச்சு பார்த்துருப்பாங்க. எடிட்டிங்ல பார்த்தோன்னா அதை தூக்குற மேடா இவ்வளோ நல்ல சீனை வேற வழி இல்லாமல் தூக்குறோம் அப்படின்னு. இது வந்து டைரக்டர் எழில் சார் படத்தில் நிறைய சீன் தூக்க வேண்டியிருக்கும். நிறைய எடுப்பார். அவர் தான் சார் தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஃப்ரீடம் கொடுத்து சூப்பராக நிறைய எடுப்பாரு. பட் எடிட்டிங்ல தூக்கும்போது அவரே ஃபீல் பண்ணாரு. ஆமாம்மா நேரடியாக சொல்லுவார். நிறைய ஆர்டிஸ்ட் சார் பேசுவார். தவறு முன்னே தூக்கிடுறோம் பார்த்துக்கலாம். இரும்பு திரைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது முல்லை, நான், நிஷா மேடமும் எல்லாமே பண்ணியிருந்தோம். அதில் வந்து படத்தில் வந்தது என் சீன் வந்தது. இவங்க சில டெலிட்டட் சீனில் இருந்தது. இப்போ யூடியூப்பில் எந்த கூட டெலிட்டடில் இருக்கு. மூவியில் ஒரே ஒரு சீன் தான் வந்தது. ஒரு ஃபுல் ஃப்ரேமில் வருவேன், அது இருந்தது. இன்னொரு மூவி வந்து சரவணன் இருக்க பயமேன், உதயநிதி சார் படம். அந்த படத்தில் நிறைய சீன் பண்ணோம். பட் டெலிட்டட் சீனில் இருக்குது. ராமராஜன் சார் படத்தில் நடிச்சிருக்கன்றது இப்போ நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு சீன், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீனு, அந்த ஒரு சீன் டெலீட்டு. படத்தில் நான் சொல்லியிருக்கேன். ராமராஜன் சார் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கு நான் நடிச்சிருக்கேன். இவனும் நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக நான் நடிச்சிருக்கேன். இல்லை முல்லை நடித்தார், ஓகே, நீ நடிக்கலையான்றாங்க. என்னன்னா டெலிட்டடில் போயிடுச்சு. ஆனால் டெலிட்டட் சீனு ட்ரைலரில் ஃபஸ்ட்டு வந்தது என் சீன் தான். படத்துடைய ட்ரைலரில் போடுறாங்க, இந்த படத்துக்கு இதான்ட்டு. அது ஒரு காமெடி சீன். நானே நினச்சேன் பரவாயில்ல, ட்ரைலர்லேயே நம்மளுக்கு போடுறாங்க, நமக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்துருக்கேன். தியேட்டரில் படத்தில் வரவே இல்லையே. அப்போ எனக்கு எவ்வளோ பெயின் இருக்கும். ட்ரைலரில் வந்த ஒரு விஷயம் அவ்வளோ பேர் பார்த்த ரைட் ராமராஜன் சார் கம்பேக் ஒரு படத்தில் கோதண்டன் சீன் வருது. தியேட்டர் போனால் உள்ளே காணும் நான். அப்போ அது பெயின். அது ஒன்றும் அந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகேஷ் சார் போட்டு அவர் பர்சனலாகவே என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் சொன்னார். ஸோ ஏன் டைரக்டரோட வலிக்கு பெயின் இருக்குன்னு சொன்னது காரணம், டைரக்டர்கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் எங்கள் சீனை தூக்குறதா இருக்கட்டும், மற்ற சீனை தூக்குறதா இருக்கட்டும். இப்போ அந்த சீனில் நானும் இவனை தான் பண்ணியிருப்போம். அதை வந்து பர்சனலாகவே என்கிட்ட சொன்னார், முல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண அதான் ஓப்பன் பண்ணி வச்சா அதே தூக்கிற மாதிரி போயிடுச்சு, தப்பாக நினைக்குவோம் நான் அடுத்த படம் அவ்வளோ ஃபீல் வலியோடு சொல்கிறார். இது போல் பல டைரக்டர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தூக்கிட்டு. நாங்கள் என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா? ஏதாவது ஸ்வேதா சொல்லிட்டோம். ஸ்வேதா தானே ஸ்வேத்தியா? இப்போ என்ன இது கேட்டிங்கன்னா, இதை நான் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்போ ஒரு பெரிய பெயின் ஏன் இல்லைன்னா, நம்மளும் சில விஷயங்கள் அது மாதிரி பண்ணுறோம். நம்மளாவது முகம் அறிமுகம் ஆகாதவங்க எங்கிட்ட கேட்குறாங்க ஒன்று நடிக்கணுன்றாங்க. நான் ஒரு யூடியூப்புக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்கன்னு எடுத்துடுறேன். அவங்க ஒரு 4 சீன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது அந்த சீன் வந்து தேவையில்லை, ஏதோ ஒரு ரீசனுக்காக தேவையில்லை. இல்லை அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இங்கே பார்த்துட்டாங்க, நம்ம தான் டேரக்ஷனில் தப்பு பண்ணிட்டோம், அவங்க இங்கே பார்த்து தான் அங்கே பார்த்துட்டாங்க, ஆடியோ சரியாக வரல, திருப்பி டப் பண்ணி எடுக்க வேணாம், சீன் தூக்கிடுறேன். அப்போ தூக்கிட்டோன்னா அவங்களுக்கு பெயின் இருக்கும். நான் அது பண்ணும்போது தான் தெரியுது தூக்கினது தப்பு இல்லை, வேற வழி. அதில் என்ன நடந்ததுன்னே தெரியாது எனக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸா, ஆடியோ ஃபால்ட்டா, அவங்க எங்கன்னா பார்த்தாங்களா, கேமரா ஷேக் ஆயிருக்கான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. இதுக்காக நான் ஷூட் பண்ண முடியாது. இதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த சீன் இப்படி ஆனதுக்காக இதை தூக்கினேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதே தான் என்கிட்டயே சொல்ல போறாங்க. அவ்வளோதான். இதுதான் நிதர்சன உண்மை. இதுல எனக்கு இப்போ 2 கேள்விஸ் வருது. 2 கேள்விஸ். 2 கொஸ்டின்ஸ்ன்றது இங்கிலீஷ், 2 கேள்விஸ்ன்றது கேள்வின்றது தமிழ், இஸ் மட்டும் இங்கிலீஷ். தங்கிலீஷ் தான். 2 இங்கிலீஷ். 2 இங்கிலீஷா? கேள்வி தமிழ், கேள்வி தமிழ், இஸ் மட்டும் இங்கிலீஷ். 2 கேள்விஸ். அதுல 2 கேள்விஸ் பாத்தீங்கன்னா 1 கேள்வி வந்து, சோ நீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போறீங்க, எல்லாம் வரீங்க, ஃபேமிலி எப்படி அக்செப்டன்ஸ், உங்களால எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது? எங்கத மட்டும் கேக்குறீங்களா இல்ல இருக்கிற நடிகர்லாம் கேக்குறீங்களா? நம்ம 2 பேரும் நீங்க 2 பேர் எப்படி ஃபேமிலியை பேலன்ஸ் பண்றீங்க, இந்த ஒரு கெரியரையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த துறையிலுமே யாருமே ஜொலிக்க முடியாது. அதுவும் இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டு 100% இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரிலாக்ஸாக வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியும். நம்பர் 1 இந்த கலைத்துறையை பொறுத்த எல்லா துறைக்கும் தேவை, கலைத்துறையில் ரொம்ப அதிகமாக தேவைன்ற. ஏன்னா உள்ள வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் தான் தாங்க முடியும். இன்னொன்று, எந்த விதமான நல்ல நாள் இருந்தாலும் ஃபங்க்ஷன் இருந்தாலும் பெருசாக நாங்கள் அங்கே ஒதுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் எங்கேயாவது ஷோவில் மாட்டிருப்போம், ஷூட்டிங்கில் இருப்போம். அது அவங்களுக்கு எப்பவுமே வருத்தமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஒரு கல்யாணம்னு வச்சுங்க, என்னோட ஒய்ஃபோட ரிலேஷன் வீடுக்கு பத்திரிக்கை இப்போ கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போதைக்கு அந்த டேட்டில் இருக்கோம், சரி வரேன்னு சொல்லுவோம். ஆனால் கிட்டக்க பார்த்தா அந்த டேட்டில் கண்டினியூட்டி ஷூட் ஏதாவது மாட்டிருக்கலாம், இல்லை பெரிய படத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் அப்போ அன்றைக்கி தான் கமிட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் போக முடியாது. இந்த மாதிரி சில பல சிக்கல்கள் வீட்டில் இருக்கத்தான் செய்யும். நான் தீபாவளி பொங்கல் இது வரைக்கும் நாங்கள் 14 வருஷத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பொங்கலில் தீபாவளி அப்போ வெளியூரில் தான் போயிடுவோம். நியூ இயர் அன்றைக்கே வெளியே தான் இருப்போம். டிசம்பர் 31 நாங்கள் தென்காசி கிளம்பி போயிடுவோம். அதுதான் சொல்கிறேன், அந்த வருத்தம் இருக்கும். வேறு வழி இல்லாமல் இதை அட்ஜஸ்ட் பண்ணாதான்
இந்த துறையில் எங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இதை பேர் பண்ணி தான் ஆகணும். இவர் இன்னும் பேலன்ஸ் ஏதாவது சொல்லுவார், அதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும். இல்லை அந்த பெயின்ஃபுல் வந்து கொடுக்கணும். அந்த பெயின்ஃபுல் நாங்கள் கொடுக்குறோன்னா அவங்க ஏற்றுக்கணுன்றது அவங்களுக்கு தலையெழுத்து கிடையாது, கட்டிக்கிட்டே ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகுன்றதை மட்டும் அவங்க திங்க் பண்ணால் போதும். நான் ஏற்றுக்கணும்னு அவனை திணிக்கலை, நீ ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகும்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த வேலையை கோதண்டன் செஞ்சுட்டு போயிருக்கார். நாளைக்கு அவர் கூப்பிட்டு வேலைக்கு அதை செய்ய சொல்லலாம் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்காது. நீ இல்லையா நான் குப்பை இல்லையா சுப்பன் இல்லையா அவன். அதுவும் எங்கள் ஃபீல்டில் ஒரு நாளைக்கு 1000 பேர் நடிக்கிறதுக்கு வராங்க. போட்டி போட்டி. ஆமாம், அது ரியல். என்னன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 5000 இன்ஜினியர் ரிலீஸ் ஆகிறோம்னா ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகுங்க. ஓகே, அது ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு 5-6 இன்ஜினியர் வர போகிறாங்கப்பா, முடிவே நம்ம பண்ணலாம். ஆனால் எங்கள் ஃபீல்டில் அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம லூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இதை லூஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளமே இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோவம் வரதான் செய்யும். என்ன உன்னை கட்டிக்கிட்டு என்ன நான் இருக்கேன் கரெக்ட். ஆனால் நான் எழுந்தால் இந்த வாழ்க்கை இருக்காது. ஓகே, ஆனால் ஈஸியாக சொல்கிறவங்க வீட்டில் காசு பணம் தான் முக்கியமா அப்படின்வாங்க. வேற வழி இல்லை, அதில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம தொழில் அதானே. அந்த ஒரு கண்டிப்பாக அந்த வருத்தங்கள் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மேக்ஸிமம். எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். பொதுவாக மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அவங்களுக்கு கோவமே இருந்தாலும் வெளி காட்ட முடியாதவங்க அப்படி காமிச்சு நம்ம அந்த அதோடைய வெளிப்பாடாக சரி நாள்லேருந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வீட்டில் இருக்க விடு அப்படின்னா வச்சுக்க. அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவ் வந்ததுன்னா நீ தானே சொன்னேன்னு நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்போம். அது அவங்களால பழி போட மாட்டோம். ரியலாக தானே, நான் ஷோவுக்கு போகல, நீ தான் சொன்னேன், என் கையில் அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணலாம்? கரெக்டான விஷயம். அந்த கோபம் ஒரு இடத்துல தான் குறையும். இந்த கோபம் வீட்டில் இருக்கும். எப்படி குறையுதுன்னு கேளுங்க. கடைக்கு என்ன போகிறாங்கன்னு வச்சுங்க, நான் தான் கோதண்டம் வைப்பணும், கோதண்டம் சார் வைப்பா அப்படின்னு அங்கே மரியாதை கொடுப்பாங்கல்ல. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா சார், முல்லை சார் வை, நான் தாங்க முல்லை சார் வைப்பு முல்லை அப்படி அவர் வைப்பானுங்க மேடம் இங்கேயா இருக்கீங்க. அப்போ எங்களை வந்து கோவப்பட்டதெல்லாம் சரி, இந்த மனுஷனால நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதியா எங்க அந்த கோவத்தை இதை அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சூப்பர். ஆமா. ரெண்டாவது கேள்வி, இப்போ நீங்க சொல்லிருக்கீங்களா நிறைய சீன்ஸ்ல எல்லாம் வந்து எடிட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்றது. சோ நம்ம வீட்டுல வந்து சொல்லுவோம்ல, இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்துல எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் அது எடிட்டிங்ல தூக்கி இருக்கும் போது வீட்டுல இருக்கவங்க அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்க? நம்ம ரொம்ப ஆர்வமா சொல்லுவோம் வீட்டுல போய். அது வந்து அனுபவம் இல்லாத வரைக்கும் அதை சொல்லிட்டு இருந்தோம். அனுபவப்பட்ட அப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் சொல்றது இல்லை. ஏன் சொல்றதெல்லாம் வருமானு நமக்கே தெரியாது. அப்போ சொல்லிட்டு அதை கஷ்டப்படுத்த முடியாது ஒன்று. இன்னொன்று, யார் இதை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இது கொஞ்சம் என்னுடைய வலியினுடைய வெளிப்பாடாக சொல்கிறேன். நான் ஒரு 20 பேர்கிட்ட சொல்கிறேன், அந்த படத்தில் பண்ணியிருக்கேன், அந்த படத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதில் படத்தில் ஒரு சீன் கூட வரல அப்படின்னு வச்சுங்களேன். 10 பேர் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறவன், ஐயோ வரலையே அவங்ககிட்ட எப்படி ஃபோன் பண்ணி கேட்கறதுன்னு விட்டுருவான். இந்த 10 பேர் ஆவாதமாக இருப்பான். சொன்னேன் தேட்டர் போய் பார்த்தா வரவே இல்லை கடைசி வரைக்கும், இல்லையா நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கே கேட்பான். நாடா நீ சொன்ன அவ்வளோ சொன்ன, எப்போ பார்த்தாலும் சொன்னேன், அவன் பெயின் நமக்கு வரல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை ஏன் சொல்கிற, வந்து தேட்டரில் பார்த்துட்டு அவன் ஃபோன் பண்ணிட்டுமே, அவன் ஃபோன் பண்ணி படத்தில் வந்திருக்கனால ஒரு வார்த்தை சொல்லலை இப்படி. அப்போ 4 சீன் போயிட்டு 2 வந்தால் கூட பார்த்தேன்டா படத்தில் ஒரு 2-3 இடத்துல வந்தேன் ரைட். நீ 4 சீன் சொல்லி 2 வந்தாலும் கேட்பாங்க, நீ 2 சீன் சொல்லி வரவே இல்லைனாலும் கேட்பாங்க, நீ சொல்லவே இல்லைனா உனக்கு ஃபோன் வரும் வேறு மாதிரி. என்னடா அந்த படத்தில் வச்சுக்க, நானும் ஃபேமிலியோடு போகிறேன், திடீர்னு பார்த்தா நீ வர சொல்லவே இல்லை, அது சந்தோஷமாக போயிடும். பட் அப்படி போனால் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் சொல்லி கஷ்டப்படுத்திக்கிறது நான் கிடையாது இப்போல்லாம். ஆமாம். இன்னொன்று வீட்டில் வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போக பெருசாக மீன்ஸ் இது ஒரு வேலை, அவங்க நடிக்க போகிறான், அவங்களுக்கு நடிக்க போகிறான் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து சமுத்திரகனி சார் கூட நடித்தோமா, இல்லை வந்து உதயநிதி சார் படத்தில் நடித்தோமா, எதுவும் நாங்கள் ஒரு ஷூட்டிங் கிளம்பி போகிறோம், 2 நாள் கழிச்சு வரோம் ஷூட்டிங் மிஷம் இப்படியா அது எப்போன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன ஷூட்டிங் பண்ணி அந்த ஆர்வமாக கேட்பாங்கல்ல, அதுக்கப்புறம் இஸ் டூயிங் சம் ஜாப், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். இப்போ நீங்களே தான் ஒரு பிட்ட போட்டீங்க சமுத்திரக்கனியோட ஏதோ ஒரு. ஆமாமா, அது என்ன கதை? அது வந்து கதை என்னன்னா, அது ஸ்கூல் பஸ்ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்துலயும் 2 பேருமே பண்ணியிருக்கோம். இவர் போலீஸ் ரோல்ல பண்ணியிருப்பாரு, நான் வந்து ஒரு தமிழ் வாத்தியாரா பண்ணியிருப்பேன். அதுவும் தனித்தனி ரோல் தான். ஸ்கூல் பஸ் நல்ல கதை எடுத்திருக்காரு சமுத்திரகனி சார். நான் ஒரு 3 நாள் ஒர்க் பண்ணேன், இவர் தான் கிட்டத்தட்ட 10-15 நாள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு இது அது சொல்லுவார்.